ஓம் ஷாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாது. ஜெய்வராய். உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியுடைய பக்த கோடிகள் அனைவருக்கும் அம்பாளின் அருளாசி. நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, சாமி எங்களுக்கு வேலை இல்லை. அடுத்த நிலையில் இன்னொருத்தர் கேள்வி கேட்பாங்க, வேலையில ஒரு நிம்மதி இல்லை, ஒரு வெறுப்பா இருக்குது, அந்த வேலையை செய்யவே பிடிக்காம ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தற்கால நிலவரத்துக்காக அந்த வேலையை தொடர்கிறேன். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சாமி எனக்கு வியாபாரம் படுத்துருச்சு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எதிரிகளுடைய தொல்லை தாங்க முடியல, எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்களோ, நாங்க ஏதாவது பிரச்சனைல இருந்துகிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது என்பது போன்ற நிறைய பேர் தங்களுடைய குறைகளை சொல்றீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியாம இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு எளிய முறையில வழிபாட்டை சொல்லித்தாருங்கள் என்பது போன்ற கேள்விகளும் இருக்கின்றது. அம்பாளுடைய அருளாசினாலே அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய ஆலயத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு சின்னதா ஒரு தேங்காய் சைஸை விட கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. அதுல உள்ள இருக்கக்கூடிய விதையெல்லாம் அகற்றிட்டு, அதுல உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை நீங்கள் என்னிடத்துல தனிப்பட்ட முறையில சொல்லுங்க. அதற்கான தீபம் என்ன, திரி என்ன, வழிபாட்டுக்குரிய மந்திரம் என்ன என்று சொல்கிறேன். அதை நீங்க அம்பாளுடைய திருவடியில வச்சு செய்யும்போது நிச்சயமாக என் நிலை மாறும். நாங்க வெளியூர்ல இருக்கிறோம், வெளிநாட்டுல இருக்கிறோம், எங்களுக்கு இங்க வர சூழ்நிலை சரியா இல்லை, நாங்க ஏதாவது செய்ய முடியுமான்னா அதையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில தான் கேட்கணும். இது ஒரு பொதுவான பரிகாரம். இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விஷயங்களை மாற்றணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாம வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சுலபமான செலவுல நம்முடைய பிரச்சனைகளை அம்பாளிடத்துல நாம செய்யும் பொழுது நிச்சயமாக அன்னையனுடைய அருளால் உங்களுடைய அனைத்துக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்றால் அது மிகையல்ல. இந்த வழிபாட்டை எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. உங்களுடைய பிரச்சனை நோயா, எதிரிகள் தொல்லையா, அல்லது வியாபார தடையா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை நீங்க மாத்திட்டு இருக்கீங்களா, அது போன்ற விஷயங்களை நீங்க தனி அலையில சொல்லும் பொழுதுதான் அதற்கான தீப வழிபாட்டு முறைகளை நாம சொல்ல முடியும். சரிங்களா? எல்லோரும் பொதுவா ஏத்தணும்னு கேட்டீங்கன்னா இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவது சால சிறந்தது. மற்றபடி அதற்கு தனித்தனியா ஒரு பிரச்சனைக்கு நாம தனித்தனியா தான் செய்யணும். சரிங்களா? நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போவு தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய்வராய்.